அடுத்து பெரும்புலர் வையாபுரியினுடைய மகன், அவர் தலைமை ஆசிரியராக இருந்தவர் திருநாவுக்கரசு, இப்பொழுது உரையாற்றுவார். என்னுடைய ஐயா ஆர் வையாபுரி ஐயா அவர்கள் பெரும்புலவர். அவருடைய புதல்வன் தான் திருநாவுக்கரசு அவர்கள். இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தவர் திரு ஆர் வையாபுரி அவர்கள் பெரும்புலவர். அவர் வர முடியவில்லை என்ற அவர் 100 ஆண்டுகளை கடந்தவர், அவரால் பயணம் செய்ய முடியாது. அதனால் அவருடைய பையன் வந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன் அவர் என்னை கௌரவிப்பதற்காக. நன்றி, வணக்கம். திருக்குறள் பேரவை சார்பில் நடைபெறுகின்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் மற்றும் எனது இனிய நண்பர் டாக்டர் திரு ஐயாவுடைய பெயர் சொல்ல கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அவர் பல 2வது பதிப்பு நூலை எழுதியுள்ளார். அதிலே கலந்து கொண்டு நூல் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றுகின்ற தலைவர் போர்ட் ட்ரஸ்டுடைய தலைவர் திருமிகு வி செல்வராஜ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திரு முனைவர் ரவி தமிழ்வாணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் இரு கரங்கூப்பி வணங்கி இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இவரை என்னுடைய சிறுவயதிலிருந்து எனக்கு இவரை தெரியும். காரணம், நான் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். எனது ஊரைச் சேர்ந்த செந்துறையைச் சேர்ந்த இவர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் பொழுதே அவர் சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நானா 8ஆம் வகுப்பு படித்து வந்தேன். இவர் நம்முடைய முன்னாடி கூடுதல் தலைமைச் செயலர் திரு செல்லமுத்து அவர்கள், இன்னும் மற்றும் ஒரு பெரிய சான்றோர்கள் எல்லாம் ஒரு வகுப்பிலே மிக அமைதியாக இருப்பார்கள். அப்பவே சுறுசுறுப்பா இருப்பார். இந்த தமிழ் இலக்கிய பேரவை என்பது அவருக்கு இப்போது ஏற்பட்டது அல்ல. பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே அவர் தமிழ் பேராசிரியர்களை அழைத்துக் கொண்டு தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவார். அவர் செந்தாமரையுடைய தாய்மை உள்ளம் மற்றும் வாழ்வியல் கதைகள் எழுதியுள்ள நூல்கள் எனக்கு பிடித்தது. ஒவ்வொரு கதை தொகுப்பிலும் திருக்குறளை மேற்கோள் காட்டியுள்ளார். அதுதான் எனது மனதிற்கு மிக இனிமையாக இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு பெரும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு டாக்டர் திரு அவர்கள் எனது ஊரைச் சேர்ந்தவர். எனக்கு அது பெருமை. அவருடைய நூல்களானது இன்னும் பல இன்னும் அடுத்த வெளியிட்டு பெரும்புகழ் அடையுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த குரோம்பேட் திருக்குறள் பேரவை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தங்கராஜ் அவர்கள் மிகப்பெரிய சான்றோர். அவருடைய நண்பர்களும் மிகப்பெரிய சான்றோர்கள் ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் தங்கராஜை பாராட்டி பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்முடைய பேரவையினுடைய நேரம் உங்களுக்கு தெரியும். கூட்டம் எவ்வளவு தாமதமாக ஆரம்பித்தாலும் 7:45 முடித்து விட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருப்பேன். ஏனென்றால் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் மிக முதிர்ந்தவர்கள். அவர்கள் இல்லத்துக்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு முன்னாலே 7:45 முடிச்சாதான் அவங்க சீக்கிரம் போக முடியும். சில பேருக்கு அழைப்பு போயிருக்கும். ஆனா அழைப்பை வீட்டில் இருப்பவர்கள் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறார்கள். என்ன இவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா ரைட்டா ஆயிடும் அப்படின்னு.
அப்படியே திருவள்ளூர்ல இருக்கிற என்னுடைய நண்பர் வீட்டுக்கு அழைப்பு வரவில்லைன்னு சொல்லிக்கிட்டேன். ஒரு நாள் ரிஜிஸ்டர் போஸ்டர் போட்டோம், அவரை கைது போட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்காரம்மா, அவருக்கு 90 வயசு, அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு 89 வயசு. அதனால அவங்க வாங்கி வச்சிடுறாங்க, இவர் கிளம்பிடுவாரு. அது போல இப்பொழுது இந்த நூல் வெளியிட்ட ஐஏஎஸ் அதிகாரி செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது பாராட்டி பேச அழைக்கின்றேன். நூறு வயது அடைந்தவரை பற்றி பாராட்டினீர்கள். 90 வயதை அடைந்தவரை பற்றி பாராட்டினீர்கள். அடுத்த மாதம் நான் 85 வயதை முடித்து விடுவேன். எனக்கும் உங்களுடைய பாராட்டு தேவை. என்னை பாராட்டுங்கள். இக்கூட்டத்தில் இன்றைய நடக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மிகவும் நான் ஆசையுடன் வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி எனது அருமை நண்பர் தங்கராசு அவர்கள் என்னிடத்திலே விளக்கி கூறும் பொழுது அவரிடத்திலே நான் சொன்னேன், நான் எந்த பணியில் இருந்தாலும் அந்த பணியை நான் புறந்தள்ளிவிட்டு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சேர்வேன் என்று கூறினேன். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரையும் கண்டு நான் உங்களை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன் பேசியவர்கள் அருமையான பேச்சுக்களை நிகழ்த்தினார்கள். முனைவர் ரவி தமிழ்வாணன் அவர்கள் இன்று இந்த கூட்டத்திற்கு எவ்வாறு வந்தால் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற வேண்டும் என்று நானே எனது ஒரு மனநிலையில்தான் நானே இங்கு வந்திருந்தேன். ஆனால் அவர் குறிப்பிட்டதைப் போல் பாண்டிச்சேரிக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அழகாக பேசினார். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை பார்த்து தமிழ் இலக்கியத்தை பற்றியும் வள்ளுவத்தை பற்றியும் எத்தனை நாடுகளில் நான் பேசினேன், எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன என்பதை பற்றி கூறும் பொழுது நாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் பேசும் பொழுது தில்லானா மோகனாம்பாள் சம்பவத்தை பற்றி எழுதிய கோதமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய சம்பவத்தை பற்றி கூறினார். எவ்வாறு காந்தியடிகளார் அவருடைய நினைவில் கண்ணீர் வந்தது, எந்த விதத்தில் வந்தது என்பதை பற்றி கூறினார். நானும் தில்லானா மோகனாம்பாள் எழுத்தாளர் அவருடைய பதவியில் இருக்கும் பொழுது அவருடைய கடிதத்தை பார்த்து நானும் கண்ணீர் விட்டவன். ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லி பெருமைப்படுவதை விட ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து நாம் என்ன சாதித்தோம், எவ்வகையான பிரச்சனைகளுக்கு நாம் வழிகண்டோம் என்பதை பற்றி பேசுவது மிகவும் முக்கியம். நான் சென்னை துறைமுகம் சேர்மனாக இருந்தேன் 1978 ஆண்டிலிருந்து 84 ஆண்டு வரை. அதற்கு பிறகு மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவன். தொழிற்துறை செயலாளராக இருந்தேன், தமிழ்நாட்டின் தொழில்துறை செயலாளராக. நான் இருந்த பொழுது ஆரம்பித்த நிலையம்தான் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் என்று இங்கு பல்லாவரம் பகுதியில். அந்த நிலத்தை எல்லாம் நாம் கையகப்படுத்துவதற்கும் அந்த நிலத்தை எடுப்பதற்கெல்லாம் நான் நேரிலேயே என் வண்டியில் சென்று அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றேன்.
நான் தொழில்துறை செயலாளராக இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது. நான் வீட்டு வசதித்துறை ஹவுசிங் என்கின்ற சென்ற செயலாளராக இருக்கும் பொழுது என்னிடத்திலே பலவிதமான ரெப்ரசன்டேஷன் வரும். அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் தில்லானா மோகனாம்பாளின் ஆசிரியர் கோதமங்கலம் சுப்பு அவர்களின் கண்ணீர் வடிய எழுதிய ஒரு கடிதம். அவர் வசித்த இடம், நான் என்னுடைய மெமரியில் இருந்துதான் பேசுகின்றேன். அவர் வசித்த இடம் லாயிட்ஸ் ரோடு என்கின்ற இடம். அவர் வசித்த இடத்தை முட்டாள்தனமான சில அதிகாரிகள் ஹவுசிங் போர்டு கட்டிடங்கள் கட்டுவதற்காக அதை அக்யூசிஷன் செய்ய வேண்டும் என்று அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த முடிவை கண்டு அவர் அதிர்ச்சியாய் உடனடியாக ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில் அவருடைய குடும்பத்தினர் பெயர் அத்தனை பேரையும் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அந்த கடிதத்தை படித்ததில் கோதை என்கின்ற ஒரு பெயர் குறிப்பிட்டிருந்தார். எத்தனையோ ஒரு 20, 25, 30 குடும்பத்தினருக்கு சொந்தமான அவர்கள் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய, எனக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த சொத்தை நீங்கள் அபகரிக்கின்றீர்களே, இது நியாயம்தானா என்று கேள்வி எழுப்பி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. நானே முடிவெடுத்தேன், இது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அநியாயங்களில் இதுவும் ஒன்று. இதற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். இதற்கு சம்பந்தமாக யாரும் என்னை பார்க்க தேவையில்லை, யாரும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வர தேவையில்லை, எம்எல்ஏ எம்பிக்கள் பேச தேவையில்லை, என் மனசாட்சியே எனக்கு போதும் என்று அந்த ஒரு பிரச்சனையில் இருந்து அவர்களை விடுவித்தேன். அரசாங்க பணியில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாத சில தவறுகள் நிகழ்ந்து விடலாம். அதற்காக அதிகாரிகளை குறை கூறுவதும் தவறுதான். ஆனால் தெரிந்து செய்த தவறுகளை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நான் அந்த கொள்கையில் மிகவும் பிடிவாதமாக இருந்தவன். நான் ஐஏஎஸ் அதிகாரியாகி 60 வருடங்கள் கடந்து விட்டன. இருப்பினும் இன்றளவும் நேற்று கூட 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்தித்தேன். இன்று பகல் 1 மணிக்கு 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்தித்தேன். அவர்களிடமிருந்து கருத்து பரிமாறிக்கொள்வதில் நான் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பவன். ரவி தமிழ்வாணன் அவர்களை இதற்கு முன்பு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. என்னுடைய இனிய நண்பர் காலம் தவறிவிட்டார். ஓய்வு பெற்ற ஐஜி சரவண பெருமாள் அவருடைய மகள் 2 பேர், நர்மதா என்று நினைக்கின்றேன் அந்த பெண்ணின் பெயர், அவர்களுடைய நினைவாக தங்களை அழைத்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றேன். அன்று வர முடியவில்லை என்று நினைக்கின்றேன், தங்களால் அதற்கு வர முடியவில்லை என்று. இது நடந்து 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சென்னை துறைமுகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ சாதனைகள் இருக்கின்றன. ஒரு நாட்டின் முன்னேற்றமே துறைமுகத்தை நம்பித்தான் இருக்கின்றது. சூயஸ் கேனால் அமைத்ததிலிருந்து இன்று வரையில் துறைமுகம் என்பதையேதான் நம்பி வியாபாரம், வர்த்தகம் எல்லாம் நடந்து வருகின்றன. எந்த நிலையில் வியாபாரம் நடக்கின்றது, எந்த நிலையில் வர்த்தகம் நடக்கின்றது, இப்பொழுது பரிசு பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். துறைமுகம் என்றால் என்ன, அதில் ஒரு கடலை போன்று ஓவியம் வரைந்து அதில் ஒரு கப்பல் இருப்பதாக ஓவியம் வரைந்து விடுவார்கள். அதுதான் குழந்தை பருவத்திலும், என்னுடைய பள்ளி பருவத்திலும், கல்லூரி பருவத்திலும் நம்மளால் அறிந்தது இதுதான் துறைமுகம் என்று.
இப்பொழுது உலக ரீதியாக, அகில உலக ரீதியாக துறைமுகம் என்பதை மாறி அதனுடைய கான்செப்ட், அதனுடைய தத்துவம் மாறிவிட்டது. நமது சென்னை துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த துறைமுகத்தில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் யாரா? அவர்கள் தானே உயிர் நாடி. துறைமுகத்தில் வர்த்தகம் செய்கின்றவர்கள் தானே உயிர் நாடி, துறைமுகத்தினுடைய உயிர் நாடி. அவர்கள் யார் என்று கணக்கெடுக்கும் பொழுது சென்னை துறைமுகத்துக்கு வருமானம் கொடுத்து வர்த்தகம் செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அவர்களெல்லாம் அண்டை மாநிலமான, அண்டை நகரமான பெங்களூரில் இருக்கின்றார்கள். ஆம்கோ பேட்டரிஸில் இருந்து ஏவிலிருந்து இசட் வரையில் என்னால் சொல்ல முடியும். எனக்கு நமது துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த துறைமுகத்திற்கு வியாபாரம் தருபவர்கள் தான் விரிவுபடுத்த முடியும். நான் பெங்களூரில் சென்று சென்னையிலிருந்து என்னுடைய நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக பெங்களூர் சென்று அங்கு நான் மீட்டிங் நடத்தி அங்கு இருப்பவர்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறி, அடுத்தது ட்ரை போர்ட் என்பது, துறைமுகத்திற்கு அமைச்சராக ஒருவர் இருந்தார், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் கேட்டார், நாளைக்கு நான் ரோட்டர்டாம் என்கின்ற நகரத்துக்கு பயணம் செய்கின்றேன், நீங்கள் எனக்கு என்ன, உங்கள் அனுபவத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், அனுபவம் தேவையில்லை இதற்கு. நீங்கள் நினைத்தால் உங்களுடைய தொகுதி கடலூர், அந்த பகுதியை ஒரு துறைமுகமாக்கலாம். துறைமுகம் என்பது பூகோளத்தில் குழந்தைகளுக்கு காட்டுவதை போல் கடல் தேவையில்லை. கடல் இல்லாத துறைமுகம், அதற்குத்தான் பெயர் என்று ட்ரை போர்ட் என்று. அங்க இருக்கின்ற சரக்குகளை எல்லாம் தரையில் கொண்டு வந்து இறக்கி, தரையில் இறக்கி அந்த சரக்குகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கடலுக்கு அனுப்புவது, அதுதான் ட்ரை போர்ட் என்பது. இந்த ஒரு கான்செப்டை அதில் உறுதி செய்து அதை மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று அதை படித்து வந்து அதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை நான் மிக பெருமையாக கருதுகின்றேன். இன்று வெளியிட்ட புத்தக பிரதிகள் மேடையில் அமர்ந்தவர்களுக்கெல்லாம், இங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டன. எனக்கு முன் பேசியவர்கள் புலவர் வையாபுரி அவர்கள் பேசினார்கள். வையாபுரி அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய பள்ளி பருவத்தை பற்றி குறிப்பிட்டார். அவரும் புத்தக ஆசிரியர் தங்கராசு அவர்களும் ஒரே சமயத்தில் பள்ளியில் படித்ததை பற்றி சொன்னார். நானும் எனது பள்ளி பருவத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். 1952-53 ஆண்டு இருக்கும். எங்கள் பள்ளியிலே படித்த பொழுது திடீரென்று மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய வகுப்பறைகளை எல்லாம் விட்டுவிட்டு வெளியில் வந்து ஒன்றாக கூடிவிட்டார்கள். அந்த சிறிய பருவத்தில் நமக்கு ஒன்றும் என்னவென்று புரியவில்லை. என்ன காரணம் என்று நன்றாக தெரிந்து கொண்ட பொழுது அப்பொழுதுதான் கூறினார்கள், தமிழ்வாணன் பள்ளிக்கு வந்திருக்கின்றார் என்று. அப்பொழுது அவரை பார்ப்பதற்கு அவ்வளவு பள்ளி பருவத்திலேயே அவ்வளவு ஆர்வத்துடன் மாணவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த நினைவு எனக்கு வந்தது. புத்தகத்தை பற்றி அதிகமாக நான் பேச தேவையில்லை. நான் 2-3 முறை படித்து என்னுடைய அணிந்துரையை நான் தந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்பதை பற்றி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது புத்தகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை பற்றி அணிந்துரை அளித்த IAS அதிகாரி செல்லமுத்து அவர்களும் கூறியிருக்கின்றார். வள்ளுவம் என்பதை வாழ்க்கை தத்துவமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். பெண்களுக்கு மனதிடல் வேண்டும், அவர்களுக்கு தைரியம் வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மற்ற
மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாணும் வழியில் பயந்து ஒளிந்து கொள்ளாமல் திறமையுடனும் மனதிடத்துடனும் அந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதற்காக அவர்களுடைய பெண்களினுடைய உரிமை பறிக்கப்பட்டால் அதற்காக வாதாட வேண்டும். பெண்கள் மனத்தத்துவ ரீதியாக மன ரீதியாக அவர்கள் இந்த தைரியத்தை பெற வேண்டும் என்கின்ற கருத்துதான் இந்த புத்தகத்தின் வழியாக ஆசிரியர் அவர்கள் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷம். அதை எழுதியவருக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்து எனக்கு நீங்கள் செய்த மரியாதைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. அடுத்து பேராசிரியர் முனைவர் வி. முருகையன் அவர்கள் உரையாற்ற அழைக்கிறேன். அன்பார்ந்த குரோம்பேட்டை திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் 90 வயது இளைஞர் ஐயா டாக்டர் புலவர் பாண்டியன் அவர்களே, இங்கே இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்களே, நூலை பெற்று இங்கே மிகவும் அழகாக சிறப்புரையாற்றிய ஐயா மரியாதைக்குரிய செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களே, இங்கே வாழ்த்துரை வழங்கிய திரு வையாபுரி ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்வின் நாயகன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் டாக்டர் தங்கராசு அவர்களே, பெரியவர்களே, எங்கள் வெங்கட்ராமன் நகரிலிருந்து இங்கே வருகை புரிந்துள்ள நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடந்த முதல் நிகழ்வாக திருக்குறள் ஒப்புவித்தலை மிகவும் சிறப்பாக மாணவர்கள் இங்கே செய்து காட்டினார்கள். அவர்களை பயிற்றுவித்த ஐயா தமிழ் மகிழ்நன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் நகரிலும் நாங்கள் திருக்குறள் போட்டியெல்லாம் நடத்துகிறோம். அதிகப்படியாக மனப்பாடம் செய்து ஒப்புகள் 150, மேக்சிமம் 200க்கு மேல யாரும் சொன்னதில்லை. இங்கே 350, 500 குறள்கள் ஒப்புவித்திருக்க. அது மாத்திரமில்ல, அவர்கள் கேள்விகளை கேட்டு எந்த அதிகாரத்தை சொன்னாலும் அதை உடனே சொல்லுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் ஆகியனால் நான் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். இங்கே இன்றைக்கு நம்முடைய நண்பர் முனைவர் தங்கராசு அவர்கள் நூலை, இது 2வது வெளியீடு, பல நூல்கள் எழுதியிருக்காரு. திருக்குறள் பேரவை சார்பாக வெளியிடக்கூடிய 2வது நூல் செந்தாமரையின் தாய். மூன்றாவது இது செந்தாமரையின் தாய்மை உள்ளம் மற்றும் வாழ்வியல் கதைகள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் சொன்னதை போல அவருடைய பட்டங்களை போட்டாலே நீண்டு கொண்டே போகிறது. எம்எஸ்சி மட்டும் ஒரு எம்எஸ்சி வாங்கியிருக்காரு போஸ்ட் கிராஜுவேட்ல. எம்ஏல 2, எல்லாத்துலயும் 2 தான். எம்ஏல 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ். நம்ம ஒரு டிகிரி எம்ஏ வாங்கறதுக்குள்ள நம்ம பெரும்பாடுபடும். எம்பிஏ அது மாதிரி 2, எஃப்எம், ஹெச்ஆர்எம், எம்எல்ஏலும் மாஸ்டர் ஆஃப் லா. பெரும்பாலும் நாங்க பாக்குற எங்க இடத்துல எல்லாம்
பிஎல் அதுக்கு மேல தாண்டினதில்லை. எங்கேயோ சில பேர் எம்எல் பார்த்துருக்கேன் நான். அவரு 2 எம்எல் கான்ட்ராக்ட் கான்ஸ்டியூஷன் அப்படி அதுலயே 2 எம்எல். அப்புறம் பிஹெச்டி. நாங்களும் பிஹெச்டி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 5-6 வருஷம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவரு வங்கி துறையில இருந்துட்டு நாங்கெல்லாம் கல்வியில இருந்துட்டு இருக்கோம். பேராசிரியர் இருந்ததுனால அதெல்லாம் எங்களுக்கு அதுலயே பழக்கம். ஆனா அவர் அதுல முனைவர் பட்டம் வாங்கி சிறப்பு செய்திருக்கிறார். ஆக அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் நிறைய தொண்டு செய்து வருகின்றார். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சமுதாய சீர்திருத்தவாதி, வழக்கறிஞர், கவிஞர், இப்படி சொல்லுவோமே மல்டிஃபேசேட்டட் பர்சனாலிட்டி என்று பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நண்பர். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் எழுதிய கதைகள் முதலிலே வளவன் ஒரு வெற்றியாளனே என்கிற தலைப்பிலே ஒரு நூலை வெளியிட்டார். அதிலே வளவன் ஒரு ஆண்மகன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அவர் எல்லாவற்றையும் விளக்கியிருந்தார். இங்கே இன்றைக்கு வெளியிடுகின்ற இந்த செந்தாமரையின் தாழ்மை உள்ளம் மற்றும் வாழ்வியல் கதைகளில் அவர் 9 சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார். அதிலே 6 சிறுகதைகள் பெண்களை பற்றியும் அவர்கள் சமுதாயத்தில் படுகின்ற துன்பங்களை பற்றியும், அதை எவ்வளவு சமுதாயம் அதை எப்படி எல்லாம் அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், அதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகவும் அழகாக, அவர் கற்பனை கலந்தால் கூட அவர் நேரிலே சந்தித்தது, பார்த்தது, அவர் படித்தது என்று எல்லாவற்றையும் கலந்து தொகுப்பாக பெண்களை பற்றி எழுதியிருக்கின்றார். செந்தாமரையின் தாய்மை உள்ளம், புனிதவதி வெண்ணிலாவின் புதுமை காதல், வெள்ளையம்மாவின் அர்ப்பணிப்பு, கேள்விக்குறியில் காவிரியின் வாழ்வு, கோப்பிருந்தேவியின் நிறைவேற ஆசை, மலர்மங்கையின் பரிதாப வாழ்வு, இப்படி 6 கதைகளை பெண்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் சமுதாய பணி, நான் சொன்னேனே, எழுத்து பணி செய்து வருகிறார். அந்த வகையிலே இதை எல்லோரும் படிக்க வேண்டும். படித்து நம்மால் முடிந்த அளவு இந்த சமுதாயத்தில் துன்பப்படுகின்ற பெண்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்தால் அதுவே பெரும் பாக்கியமாக இருக்கும். அதுதான் அவருடைய எண்ணமாகவும் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு பிறகு 7வது கதையில் குடியினால் குலமே அருந்தது என்று எழுதியிருக்கிறார். அது குடியை பத்தி நம்மளுக்கு தெரியும், எல்லாமே கேள்விப்படுறோம், பத்திரிகையில பார்க்கிறோம், தீமைகளை பத்தி. அதை நல்ல விளக்கமாக எழுதியிருக்கார். இதுக்கு என்னதான் தீர்வு, மது விலக்கு ஒன்றுதான் தீர்வு என்று அவரை குறிப்பிட்டார். அந்த வகையிலே அரசாங்கம் அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமில்ல, இது சமுதாயத்தை பற்றி எழுதிவிட்டு ஆன்மீக கருத்தையும் எழுதுகிறார். இறையருளில் ரத்தினவேலு என்கிறதும், அப்புறம் ஆசிரியர் மாணவர்கள் அற்புத உறவு, ஆசிரியர் மாணவர்கள் அற்புத உறவுகள் என்று. அந்த காலத்துல மாணவன் பள்ளிக்கு செல்லும் போது நான் இன்னைக்கு நல்ல பேர் வாங்கணும், எந்த ஆசிரியரும் என்ன திட்டக்கூடாது, எந்த ஆசிரியரும் என்ன அடிக்கக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு போவான். நான் இந்த காலத்துல ஆசிரியர் வேண்டிட்டு போறாரு, என்ன எந்த மாணவனும் அடிக்கக்கூடாது, எந்த மாணவனும் திட்டக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நிலவு தான் இருக்கிறது. ஆனால் அதை நன்றாக அழகாக அவருடைய நூலிலே எழுதியிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை நான் பாராட்டுகிறேன். நேரம் கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நண்பர் முனைவர் கவிஞர் தங்கராசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மேலும் மேலும் பல புத்தகம், இப்ப இதெல்லாம் புத்தகம் படிக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, எழுத்தும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் உழைக்கிறாரு. நான் கூட அவர்கிட்ட கடிந்து கொண்டேன். இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் படிக்கிறாரு, எழுதுறாருங்க. அது அவரு உடல் நலம் அவருக்கு அதை பத்தி கவலைப்படுறதில்லை. அதை பத்தி பரவாயில்ல, நான் எழுதுறேன் அவர் ஆர்வமா எழுதுறாரு. எல்லாரும் நம்மளும் எழுத்து பணியும் படிப்பும் நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உரையாற்றியமைக்கு நன்றி. இங்கே திருக்குறள் பேரவை மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலர்கள் சங்கமே இங்கே கூடியிருக்கிறது. அதோடு உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் வேலு நாச்சியார் காவியம் பாடிய காவிய புலவர் வெற்றிவேலன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேசுவதற்கு எல்லோரும் ஆர்வமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் பெரியம்மா அவர்களை பாராட்டி பேச அழைக்கின்றேன். இவ்வளவு சான்றோர்கள் நிறைந்த அவையில் எழுத்தாளர் அண்ணன் அவர்களின் தங்கை என்ற முறையில் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். பேச வேண்டுமென்றால் ரொம்ப நேரம் பேசலாம். இந்த புத்தகத்தில் அவ்வளவு கருத்துக்களை புலவர் முனைவர் அண்ணன் அவர்கள் இதில் காவியப்படுத்தியிருக்கிறார். அதுவும் பெண்களை பற்றிய 6 கதைகளிலும் இந்த சமுதாயத்தில் 50 விழுக்காடாக இருக்கின்ற பெண்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அவல நிலைகள், அது சமய சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டாலும், ஏமாற்றப்பட்டாலும், ஏமாந்து போனாலும், இழப்பு பெண்களுக்கு தான் இந்த சமூக கட்டமைப்பு அவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது. கணவனை இழந்த சில பெண்கள் அதற்கப்புறம் அவர் 25 வயதில் இருந்தால் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது இந்த சமூக கட்டமைப்பு. அதை உடைப்பதற்கு தான் அண்ணன் அவர்கள் 6 பெண்களின் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட சங்கடங்களை மிக சிறப்பான காவியமாக மாற்றியிருக்கிறார். இந்த சமூகம் ஒரு 50 விழுக்காடு பெண் சமூகத்தை வைத்துதான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பு ஒரு பல தண்டனைகளால், அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அத்துமீறல்களால் ஒழுங்கு நிலவப்பட்டுள்ளது. அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, மறுமணத்தை பத்தி யோசிக்க கூடாது, அவர்களுடைய மறு வாழ்க்கை பத்தி எதுவுமே சிந்திக்க கூடாது. 25 வயதில் விதவையானாலும், குடிகாரன் குடித்து இறந்து போய் அவன் இறந்தாலும் அவன் மனைவி விதவை, குடிகாரன் அடித்து துரத்தி அவள் வீட்டில் வந்து இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பேரு வாழாவட்டி. குடித்து குடித்து தன்னுடைய வாரிசை உருவாக்க தன்மையற்றவனாக ஒரு ஆண்மகன் இருந்தாலும் அவனை மணந்து கொண்ட பெண்ணுக்கு பேரு மலடி. இப்படியாக பெண்களை மட்டுமே குற்றம் சொல்லி ஒரு பெண்களின் வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட சட்டங்களை, எழுதப்படாத சட்டங்களை உருவாக்கி இருக்கின்ற சமூகத்திற்கு எதிர்விளைவாக தான் இந்த நூலை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அறம் மாறாமல், அதே சமயத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக மண்ணோடு மண்ணாக மாற்றிவிடாமல், தன்னுடைய கல்வியை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய தாய் உள்ளத்தை மற்றவர்களுக்கு வழங்கி அந்த வாழ்க்கையை சிரமமின்றி ஏதோ பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் சமூக சேவையுடன் முடித்திருக்கிறார்களாக முனைவர் அண்ணன் அவர்கள் இதில் காட்டியிருக்கிறார்கள். அதற்காக பெண்ணிய சிந்தனையாளராக இருக்கின்ற நமது அண்ணன் அவர்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கிறேன். அவர் இளம் வயதிலிருந்தே மிகவும் சோசியலி எல்லாத்தையும் பழகக்கூடியவர். என்னை விட 10 வருடம் பெரியவர் அண்ணன், பெரியப்பா பையன். ஆனாலும் அவரெல்லாம் நாங்க ரொம்ப நாள் அவரோடலாம் இருந்து பழக்கம் இல்லை. அவர் பெரியவர், அவ்வளவுதான். ஆனாலும் அவரை பற்றிய பேசி கிராமத்துல அவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சு. அவர் அண்ணன் அவர்களை பற்றி பேசினாலும் அப்ப அவர் எல்லோரும் நல்லா பேசுவார். ரொம்ப எல்லாரோடையும் அனுசரிச்சு போடுவாரு. படிக்காதவங்க படிச்சா ஊரெல்லாம் ஒரு கிராமங்கள்ல சில பேர் படிச்சுட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்களை பத்தி திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்பமே அதை அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், 2ஆ பிரிச்சுட்டுது. படிப்பு மக்களை பிரிச்சிருச்சு 2ஆ, அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் பிரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுவார். அது போல படித்து இவ்வளவு படிப்பு படித்து இருக்கிற இந்த அண்ணன் ஒரு மேல்தட்டு மக்கள் தான். ஆனா அவருடைய உறவுகள் அடித்தட்டு வரைக்கும் மிக ஆழமாக அனைவரையும் அனுசரித்து போகின்ற ஒரு பண்பாளராக இருக்கிறார். அவருடைய நோக்கமே தோன்றில் புகழோடு தோன்றுக, தோன்றலில் தோன்றாமை நன்று என்பது போல
அடித்தட்டுல விவரம் தெரியாத இருக்கிற பிள்ளைங்க படிக்கணும், இந்த அரசு அதிகாரியாக மாறணும், இந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றணும், இதுக்கெல்லாம் நீங்க உழைக்கணும்னு வழிகாட்டியா இருக்காரு. தொடர்ந்து அவர் ஒரு பேங்க் அதிகாரி, ஒரு குடும்ப தலைவர், எப்படிதான் இவ்வளவு படிச்சாரு, எப்படிதான் இவ்வளவு சேவைகளை செய்யறாரு, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அப்படின்னா பாவம் குடும்பத்தை எவ்வளவு சிரமப்படுத்தியிருப்பாரோ இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர், நான் இன்னும் சொல்றேன், நம்ம எழுத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க விட முடியாது. அவருடைய சிந்தனையை, கற்பனையை நாம் எப்பொழுதும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த அச்சுக்கூலி மட்டும் தான் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சேவையை செய்கின்ற எமது அண்ணன் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். அம்மையார் நிகழ்த்திய சொற்பொழிவை கேட்ட பிற்பாடுதான் எனக்கும் சில குறிப்புகளை நான் பேசும் பொழுது குறிப்பிடாமல் விட்டுவிட்டேன் என்கின்ற சிந்தனை எழுந்தது. ஆகவேதான் மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் நிற்கின்றேன். ஆசிரியர் தங்கராசு அவர்களிடம் அம்மையார் கூறியதை போல் மிக அரிய பெருங்குணங்களை நாம் நேரடியாக கண்டவன். வங்கி அதிகாரியா இருக்கும் பொழுதும் சரி, மற்ற சூழ்நிலையில் பணியாற்றும் பொழுதும் சரி, ஒரு குற்றம் குறை இல்லாமல், ஒரு தப்பு நிகழாமல், தனிப்பட்ட வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நீதியை கடைபிடித்து அதை வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவத்தில் அவராக உணர்ந்து எழுதி சொன்ன வார்த்தைகள் தான் புத்தக வடிவில் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எங்கெங்கு நீதிகள் கிடைக்க தவறிவிட்டன, எங்கெங்கு பெண்டிர் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற முடியவில்லை, மனித குலம் எந்தெந்த நேரத்தில் தவறு இழைத்து விட்டது என்பதை பற்றியெல்லாம் அவர் அறிவுரை, மற்றவர்களுக்கு அறிவுரையாக அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் மற்றவர்களுக்கும் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை மிகவும் செம்மையாக நடத்தியவர், குற்றம் குறை இல்லாமல் அரசாங்க பணியை பார்த்தவர். ஆகவே அத்தகைய புத்தகத்தை படிப்பதோடு இல்லாமல் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் உங்களிடையே பேச விரும்பினேன். உரையாற்றியமைக்கு நன்றி. நிறைவாக நம்முடைய தங்கராஜ் அவர்கள் ஏற்புரை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே கர்னல் கணேசன், முன்னால பாவாடை கணேசன் இருக்கிறதுனால எனக்கு சந்தேகம் வந்தது. அவரே கேட்டேன், பாவாடை என்பது அவருடைய குல தெய்வம். என்னுடைய மூத்த சகோதரர் பேர் பாவாடை, எங்களுடைய குல தெய்வம் பாவாடராயன். ஆகையினாலே கர்னலிடம் பேசுகிற போது அதனை தீர்மானித்துக் கொண்டேன். கர்னல் வீடோட இன்ஜினியராக இருந்தவர். முதல்ல ஒரு பாலத்தை கட்டினார், அந்த மாதம் சம்பளத்தை வாங்கினார். அந்த பாலத்துல ஓடுற தண்ணியில தூக்கி போட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ராணுவத்துல சேர்ந்தார் என்று கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமான மனிதர். அவரை பற்றி நெடுங்காலம் பழகிய நம்முடைய ஓய்வூதிய சங்க செயலாளர் செல்வராஜ் அவர்கள் 2-3 நிமிடங்கள் அறிமுக உரை ஆற்றுமாறு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களை பத்தி சொல்றோம்னா, கர்னல் கணேசன் அவர்களை பத்தி சொல்றோம்னா, நான் காவல்துறையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நுண்ணறி பிரிவில் காவல் உதவியாளர் பணிபுரிந்தேன், அதாவது நிர்வாகத்தில். அப்பொழுது ஒரு தினமணி என்ற நூலில் இவருடைய
வெண்மணம் பரப்பில் சில வியர்வு துளி என்ற நூல் ஆய்வரங்க வந்தது, ஒரு கட்டுரை வந்தது. அதை படித்து விட்டு உடனே பழனிப்பா பிரதர்ஸ் அந்த புத்தக சாலைக்கு போய் சென்று அந்த புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு உடனே அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நான் உங்களை பார்க்க வருகிறேன், உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். உடனே வர சொன்னார் கர்னல் ஐயா அவர்கள். அண்ணா நகரில் உள்ள உடனே தேடி போனேன். என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் சென்று உடனே அவர் காலில் பதிந்தேன். அவர் பதறி விட்டார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சொன்னேன், இந்த நூல் வெறு திருப்பு முனை. தமிழ் நூலிலேயே இந்த நூல் ஆய்வு, விஞ்ஞானம், சரித்திரம், நகைச்சுவை, ஒரு கண்டுபிடிப்பு, வீரதீர செயல் அத்தனை அடங்கியது அந்த நூல். வெண்மணற் பரப்பில் சில வியர்வு துளிகள். அது இந்த 1.5 வருடங்களாக அங்கு இவர் குழு சென்று தென் துருவத்தில் ஆய்வு செய்ததை பயண கட்டுரையாக ரொம்ப அழகாக அம்சமாக விரும்பும் வண்ணம் எழுதியுள்ளார். சிறந்த படைப்பு. அதை படித்து மனைவி பறி கொடுத்து 15 வருஷத்துக்கு முன்னரே போய் சேர்ந்தேன். சிலர் கேட்பார்கள், நீ ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர், அவர் எவ்வளவு பெரிய கர்னல், எப்படி உங்களுக்குள்ள பாலம் அமைந்ததுனாரு. அவரு எழுத்தாளர், நான் வாசகன். இந்த பாலம் தான் என்னை பிணைத்தது. மற்றபடி அவர் அதிகாரியாகவோ நான் சாதாரண நினைக்கல. நான் சிறந்த வாசகன். படித்து பாராட்டினா அவர் எனக்கு புத்தகத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தார். இப்படிப்பட்ட மாமனிதர் எனக்கு எவ்வளவோ வழிகாட்டி இருந்தாலும் என்னுடைய கர்னல் சிறந்த வழிகாட்டி. அவர் நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சின்னவன். எனக்கு அவர் அப்போக்குள்ள அறிமுறை கொடுப்பார். எல்லா கூட நான் சென்று விடுவேன். என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருப்பார். அவரை பற்றி சொல்வதென்றால், அவருடைய அகத்தூண்டுதல் பூங்கா, அங்க தென்துருத்தில் எடுத்து வந்த பாறை கற்கள் எல்லாருமே பணத்தை தேடுவார்கள், தங்க சுரங்கத்தை கொண்டு வருவார்கள், தங்கத்தை கொண்டு வருவார்கள், வைரத்தை கொண்டு வருவார்கள். இவர் என்ன செய்தார், அந்த தென்துருவத்தில் எத்தனை ஆழம், 5000 மீட்டர், 5000 மீட்டருக்கு அடியில் இருந்த உலகம் தோன்றியதில் அந்த பாறையை கல்லை எடுத்து ரஷ்யாவுடைய உதவியுடன், ரஷ்ய அரசு உதவியுடன் எடுத்து வந்து 5 இடத்துல வச்சிங்களா ஐயா, 5 இடத்துல வைத்திருக்காரு. அவர் வீட்டிலும் வைத்திருக்கிறார். அகத்தூண்டுதல் பூங்கா என்று உருவாக்கி நன்னிலம் பக்கத்தில் உள்ள சன்னாநல்லூர் அவர் சொந்த ஊரில் வைத்திருக்காரு. அகத்தூண்டுதல் பூங்கா என்று உருவாக்கி உள்ளார். அந்த திறப்பலாக என்னை அழைத்து பெருமைப்படுத்தினார். நான் அவரை பற்றி திருக்குறள் மூலமாக கவிதை வாசித்தேன். அவருடைய வீர தீரம், பொறுமை, புகழ், ஒரு பிறருக்கு உதவி செய்தல், நற்பண்பு, அதெல்லாம் எடுத்து எழுதினேன். இப்போ போன 10 நாளைக்கு 2 வாரம் முன்னாடி கூட நாங்கள் ஒரு 25 பேர் அழைத்து கொண்டு அந்த அகத்தூண்டுதல் பூங்காவை பார்வையிட்டோம். அதனால் நீங்கள் செல்லும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டால் சன்னாநல்லூர் சென்று அகத்தூண்டுதல் பூங்கா அங்க உருவாக்கி உள்ளார். அதை பாருங்கள், அந்த கல்லை பாருங்கள். அந்த 5000, அதாவது உலகம் தோன்றிய அன்று அந்த தோன்றிய கற்கள். அது ஒரு பெரிய ஒரு துணிச்சலான முயற்சி. வேற யாருமே செய்ய முடியாத, யாருக்குமே வராத, யாருமே ஒரு துணிச்சலான முயற்சியை ஐயா அவர் செய்திருக்கிறார். ஐயா அவர்களை சொல்லுவோம் என்றால், அவர் அண்ணா நகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இதுக்கு மேல் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்கள் இப்ப பேச போகிறார். மிக நன்றாக பேசுவார். அவருடைய பாட்டை கேட்க அவ்வளவு எடுக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நான் முதலிலே அவர்களிடம் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், நீங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறீர்கள், அண்ணா நகரிலிருந்து, மிக வயதானவர்கள், அதனால் உங்களை முதலிலே பேச ஏற்பாடு செய்கிறேன்னு. வேணாம், நான் எல்லாருடைய பேச்சும் கேட்கணும், நூல் வெளியிட்டுள்ளா முழுசா பார்க்கணும், நான் இருக்கிறேன் அப்படின்னு உறுதியா சொல்லி இப்பொழுது நிறைவாக அவர்கள் பேச வருகிறார். ஐயா புத்தக ஆசிரியர்கள் ஏற்படும். ஏன்னா என்னுடைய பேச்சு என்னுடைய டாபிக் இந்த அவைக்கு விட்டு வராது. அதனால ஒரு கொஞ்ச நேரம் கூட அவர் ஏற்பு நடத்துக்கா, அதுக்கு நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் நிறைய பேர் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்த போதிலும் கூட
அவர்களுக்கு சந்தர்ப்பம் தர முடியாத நிலையில் என்னை ஏற்புரையை பேசுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். நான் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நெருக்கடி. இந்த பக்கம் கூட்டம் பேச வேண்டிய நிறைய இருக்கிறாங்க, அந்த பக்கம் பேசுறதுக்கு அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு. போதாததுக்கு நமக்கு பிபி சுகர் அது இது போராட்டம். இதுல எதை நம்ம சமாளிக்கிறது? ஸோ பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்னுடைய நண்பர் திரு கருணாகரன் அவர்கள் ஏதேனும் 2 வார்த்தை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் சேர்த்து என்னுடைய மூத்த சகோதரர் என்று சொல்லிக் கொள்வேன், செல்வராஜ் ஐயா அவர்கள் எல்லாவற்றையும் பேசிவிட்டார்கள். அடுத்தது என்னுடைய சகோதரி, என்னுடைய வாழம்பாள் சகோதரி, என் தம்பி இளங்கோவன் உட்கார்ந்து இருக்கின்றான். அவனை விட மூத்தவர்கள். அவங்க ஏறத்தாழ 8வது படிக்கும் போது தவறிட்டாங்க. அவங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்து அவங்க தான் இவங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தாங்க, பெரியம்மா தங்கச்சி. ஆனா நான் பார்த்தது அப்போல்லாம் சின்ன வயசுல சின்ன குழந்தை. அவங்களுக்கு என் தங்கச்சிக்கும் இந்த தங்கச்சிக்கும் ஏறத்தாழ 5 வருஷம் வித்தியாசம், 5-6 வருஷம் நினைக்கிறேன். அவங்கள கூப்பிடணும்னு நினைச்சேன், கூப்பிட்டேன். அதிர்ஷ்டவசமாக ஐயா அவங்க பேச சொல்லிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். செல்வராஜ் ஐயா அவர்கள் ஆரம்பமிலே எனக்கு வழிநடத்தி செல்கின்றார்கள். என்னை மட்டுமல்ல, இந்த போர்ட் ட்ரஸ்ட் மற்ற எல்லோரையுமே அவர் வழி நடத்தி சென்றிருக்கின்றார்கள். அடுத்தது என்னுடைய நண்பர், வகுப்பு மாணவர், ஆனாலும் எனக்கு மூத்த அண்ணன் என்றே சொல்வேன், செல்லமுத்து அவர்கள் வந்திருக்க வேண்டியது வர முடியவில்லை, ஊருக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கே முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேண்டிய ஒரு கட்டாயம், அதனால் அவரால் வர முடியவில்லை. இருந்த போதிலும் என்னுடைய முதல் நூலான பைந்தமிழ் பல்சுவை பாமலர்கள் என்ற நூலை வெளியிட்ட இறைமறைதாசன் ஐயா அவர்தான் அந்த நூலையே உருவாக்கினார் என்றே நான் சொல்வேன். எங்கெங்கெல்லாமோ எழுதி வைத்திருப்பேன், அத்தனையும் திரட்டி அதை ஒரு தொகுப்பாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த இறைமறைதாசன் ஐயா அவர்கள் இந்த மன்றத்திலே தான் வெளியிட்டார்கள். திரு சிவசாமி அவர்களும் இங்கு இருந்து வெளியிட்டார்கள். இந்த திருக்குறள் பேரவையானது எனக்கு எல்லா வகையிலும் உதவி இருக்கின்றது என்று சொன்னால் நான் அதை மறுக்கவே முடியாது. எல்லா வகையிலும் எனக்கு இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பேரும் எனக்கு உதவி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திரு மோகன் அவர்கள் IAS பாஸ் செய்வதற்கு எனக்கு எத்தனையோ வழிமுறையை செய்து தந்தவர்கள். உட்கார்ந்தா பாஸ், பிரிலிமினரியும் பாஸ், மெயினும் பாஸ், இன்டர்வியூல மட்டும் என்ன பழி பண்ணிடுவாங்க. ஆனாலும் கவலைப்படுறதில்லை நான். பரவாயில்ல, இந்தியன் பேங்க்ல ஐயா சொன்ன மாதிரி நேர்மையா இருந்து எல்லாரும் இன்னைக்கு போனா கூட, நான் 35 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த ஊர்ல என்ன மேனேஜர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னுடைய ஆசிரியர் R. வையாபுரி அவர்கள், K. கதிரவேல் அவர்கள் என்னை இந்த நிலைக்கு உண்டாக்கி வைத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த R. வையாபுரி ஆசிரியர் அவருடைய புதல்வன் தான் திரு திருநாவுக்கரசு அவர்கள். அவர் இங்கு வந்திருந்து அவ்வளவு தூரத்திலிருந்து, திருச்சியிலிருந்து என்னுடைய நண்பர் அங்கு போய் சென்று கொண்டார். அங்கிருந்து அவருக்கு தெரியாமலே இங்கு வந்திருக்கிறார். அவரை பார்க்கத்தான் அவர் வந்தார் என்றே நான் நினைக்கின்றேன். செல்லம் தையா பார்க்க தான் வந்தார் என்றே நான் நினைக்கின்றேன். வந்து என்னையும் பாராட்டி என்னுடைய ஆசிரியரே வந்தது போன்று நான் நினைக்கின்றேன். அவர் எந்த நேரத்திலும் என்னை நினைத்துக் கொண்டுதான் இருப்பார். அவரும் K. கதிரவேல் அவர்களும் தான் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கியவர்கள். இப்பொழுது நம்முடைய சகோதரி சொன்னது போல், தோன்றீர் புகழோடு தோன்றுக, அதில் தோன்றது தோன்றாமை நன்று என்று சொன்னார்களே, அதுபோல் வையத்தில் வாழ்வாங்கு வானூரியம் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்வார்கள். அதுபோல இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் வழியில் காந்தியம் என்ற ஒரு நூலை படித்ததனால், அதன்படி நடந்து வந்ததனால் ஓரளவுக்கு நான் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் என்றே நான் சொல்லிக் கொள்வேன். இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் ஏன் வங்கியில் சேர்ந்தேன் என்று கூட நினைப்பது உண்டு. என்னால் முடிந்தவரை நாம் எழுத வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எங்களால் எழுத முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் வங்கியிலே. இந்த நிலையிலே ஓய்வு பெற்ற பின், அதுவும் ராஜினாமா செய்த பின்புதான் இதற்கெல்லாம் எனக்கு விடிவு காலம் வந்தது. ஐயா ஒரு முறை எனக்கு அடியெடுத்து வைத்திருக்கிற இலக்கிய துறையிலே அப்படி என்று புலவரை அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய சகோதரி சொன்னது போல 1969 நான் எழுத ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அத்தனையும் நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். என்னுடைய கல்லூரி விடுதிகளில நான் எழுதியிருப்பேன், அத்தனையும் வெளியிட்டார்கள். ஆனாலும் கூட படிப்புக்கு அது இடைஞ்சலாக இருந்ததனால் அதை ஒதுக்கி வைத்து விட்டேன்.
அப்படி ஒதுக்கி வைத்ததுனால தான் என்னால் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடிந்தது. அதன் பிறகு அதனால்தான் இப்படி எல்லாம் படிக்கவும் முடிந்தது. வேலையிலும் என்னால் அவார்ட் நிறைய வாங்க முடிந்தது. ரிசைனேஷன் செய்த பிற்பாடு, ராஜினாமா செய்த பிற்பாடு என்னால் ஏன் நாம் இதுவரை திரட்டியதை நிறைய டைரியில எழுதி வச்சிருப்பேன். இத்தனை ஆண்டுகளிலும் அங்கங்க எழுதி வச்சிருப்பேன். அத்தனையும் கோர்த்து கொஞ்சம் எழுத முடிஞ்சது. இன்னும் நிறைய இருக்கின்றது. என்னுடைய நம்முடைய பதிப்பகத்திற்கு, மணிமேகலை பதிப்பகத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஒரு நூல் எழுதுகிறேன். இன்னொரு அதாவது கவிதை தொகுப்பு ஒன்று தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அதை நான் என்னால் முடிந்தவரை தருவேன் என்று நினைக்கின்றேன். அடுத்தது ரவி தமிழ்வாணன் அவர்கள் நன்றாக பேசி சென்றார்கள். அவர் வந்ததே நான் அவரிடம் சொன்னேன், எனக்கு நான் ஐ எம் ஃபார்ச்சுனேட், நீங்க வந்து பாண்டிச்சேரி போகாம இங்க வரீங்கன்னு நீங்களே சொன்னது உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஐ எம் ஃபார்ச்சுனேட். நான் சிரிக்கிறாருங்க, அந்த தர அந்த அந்த பகுதியிலிருந்து சிரிக்கிறார். அந்த மாதிரி நல்லா வருது. கருணாநிதியும் வாசு கருணாநிதியும் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன். அவர்களால் பேச முடியவில்லை. பெரியம்மா என்னுடைய வாலம்பா சகோதரியினுடைய அச்சு அடுத்தது. அது வந்து எனக்கு 10 ஆண்டுகள் இளையதா இருந்தாலும் அந்த வந்து பேசி எனக்கு 75, நான் எனக்கு இன்னும் சால்வை போத்துவார் நினைக்கின்றேன். 75 வயதை 17வது ஆகஸ்ட் அன்று தொட்டேன். அடுத்ததா விஜயகுமார் அவர்கள் பேசுவார் எதிர்பார்த்தேன். போன கூட்டத்திலே வள்ளுவன் ஒரு வெற்றியாளனே என்ற நூலுக்காக பேசினார். இன்று நேரம் கிடைக்காததனால் பேச முடியவில்லை. திரு ஜி மோகன் அவர்கள் ஐஆர்எஸ், அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணார். ஏதோ ஒரு 2-3 மார்க்ல அவருக்கு ஐஏஎஸ் போய் ஐஆர்எஸ் கிடைச்சிச்சு. அவர் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கிறார். அவர் பேசுவாருன்னு நினைச்சு அவர் நிச்சயம் சொன்னா கூட பேச மாட்டார். என்னுடைய நண்பர் கருணாகரனாத் கேட்டார் 2 வார்த்தை பேசலான்னு. யாருக்குமே நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் ஏற்புரை என்ற வகையிலே அவரோட உரையாக அங்கங்கு ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டேன் என்று நான் நினைக்கின்றேன். அதுக்காக தசநாதன் என்பவர் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ராஜகோபால் வந்திருந்தார். எங்க கை தூக்குங்க. ராஜகோபால் பாருங்க, ஒழிஞ்சிட்டு இருக்கார். ராஜகோபால் என்னோடு வேலை பார்த்தவர், சட்ட நுணுக்கங்களிலே கை தேர்ந்தவர். அவர் வந்தது எனக்கு பெருமை. அடுத்தது ஆர் சுந்தரம், அவர் அங்கிருந்து கொண்டே வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் அயோபி மனோகரம் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது நம்முடைய வெற்றிவேலன் அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். யாருக்கும் சந்தர்ப்பம் இல்லாத அளவிற்கு நெருக்கடியில் இருந்து விட்டோம். அதனால் அவரை கூப்பிட முடியவில்லை. ஸோ எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய ஏற்புரையாக இதுவே போதும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு நேரத்திலே எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் இலக்கியத்தில் இருந்து அங்கங்கு இந்த வளவன் ஒரு வெற்றியாளனே, பைந்தமிழ் பல்சுவை பாமலர்கள், இந்த இப்ப வெளியிடப்படுகின்ற செந்தாமரையின் தாய்மை உள்ளம் மற்றும் வாழ்வியல் கதைகளில் இருந்து ஏதேனும் முக்கியமான பகுதிகளை நான் எடுத்து சொல்லலாம் என்று நினைத்தேன். இது மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துதனை முழுதுமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதுவே என்னுடைய ஏற்புரையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த முறை தங்கராஜ் அவர்கள் மிகவும் அமைதியாக பொறுமையாக இருந்தார்கள். போன கூட்டத்திலே அந்தவர்கள் பொறுமையாகவோ அமைதியாகவோ இருக்க முடியவில்லை. 2 இடங்களிலே விழா வைத்துக் கொண்டார்கள். வேறவருடைய பிறந்த நாள் விழாவும் இங்கே நூல் வெளியீட்டு விழா வைத்துக் கொண்டு இருதலை கொள்ளி எறும்பு போல அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது கர்னல் அவர்கள் பேசுவார்கள். தண்ணி பாட்டில் இருந்தா கொஞ்சம் ஊத்துறேங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான கூட்டம் இது. திருக்குறள் பேரவை பல ஆண்டுகளால் நடக்கும் ஒரு பேரவை. 400 உறுப்பினர்கள் உள்ள ஒரு பேரவை. சுமார் 40 பேருக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவா ஒரு கூட்டம் சிவில்ல திட்டமிட்டபடி நடக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு திட்டம் போடுறோம், நடுவுல இடைத்தரகர்கள், எத்தனையோ பாடல்கள் இடைத்தரகர்கள் நடக்கிறது மாதிரி இங்கேயும் இடைத்தரகர்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இதே மாதிரி ஒரு அமைப்புல ஐயா அவர்கள் பாண்டியன் அவர்கள் கட்டாயம் பேசணும், நீங்க பேசணும், உங்க அனுபவத்தை பத்தி சொல்லணும், மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதால
நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒரே கண்டிஷன் சொன்னேன், இருட்டுறதுக்கு முந்தைய நான் போயிடணும். பகல் நேரத்துல நான் பேசுறேன், நிறைய பேசுவேன். ஆனா இருட்டு ஆனதுன்னா டிராபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 40 வருஷமா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்க ஆளு. இப்ப 15 வருஷமா மாத சம்பளத்துல டிரைவர் வச்சிருக்கேன். நான் ஓட்டுறதுல வண்டி. ஏன்னா இந்த மெட்ராஸ் டிராபிக், நம்ம சிவில் ஆர்கனைசேஷன், மக்களுடைய மனப்பாங்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்குங்கிற முறையில நான் கிட்டத்தட்ட ஒரு ஒதுப்புறமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பு கொடுத்திருக்கேன் பாருங்க, மனித பிறவியின் மகத்துவம். அதுதான் நான் டாபிக் சொன்னேன். ஆனா அந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு ஏராளமான அனுபவம் எனக்கு இருந்தாலும் கூட, ஆனா அதை கேட்கக்கூடிய மனநிலையில கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறைச்சல். ஏன்னா இந்த டாபிக்கை கேட்டோன்னா இந்த குரோம்பேட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்கணும். யார் ஒரு ராணுவ அதிகாரி மனித வாழ்க்கையில் மகத்துவம் பற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்திருக்கிறத பாக்குறீங்க, 5 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறது, கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. பாண்டியன் அவர்கள் இத்தனை வருஷம் விடாப்படியா இந்த பேரவையை நடத்தி திருக்குறள் கருத்துக்களை இளம் வயதினர் மனதுல பதிய வைக்கணுங்கிறது விடாமுயற்சியா செய்துகிட்டு இருக்காரு. அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை, நன்றி. வாழ்த்த முடியாது, என்னோட பெரியவர் அவர், வாழ்த்த முடியாது. இவர் 100 ஆண்டு வாழ்ந்து இந்த மண்ணின், இந்த தமிழ்நாட்டின் இலக்கிய பொக்கிஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பெரிய ஒரு ஆர்வத்தோடு நான் அவரை பிரார்த்திக்கிறேன், வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த பேரவை அற்புதமா நடக்கணும், கூட்டம் வரணும். உங்களுக்கு சொந்த எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா இது போன்ற ஒரு பொது சேவை யாருக்காக நடத்துறாரு, இது அதுதான் முக்கியம். செல்வராஜ் சொன்னாரு, அகத்தூண்டுதல் பூங்காவும் ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பிடபிள்யூடியில காமராஜ் சீஃப் மினிஸ்டர் இருக்கப்ப நான் ஜூனியர் இன்ஜினியர் தஞ்சாவூர்ல. உழைக்காமல் பெறும் ஊதியம், உரிமையில்லாத சொத்து சுகம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் என்னுடைய மனதுல பதியவே இல்லை. அதனாலதான் அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கே கனிபோல் அவற்றில் உள்ள செய்தியே, பெண்டகோடி முழுதும் காண பெற்று பின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் இப்பிறவி தன்னையே அப்படின்னு சொல்றாரு. யாரும் சொல்ல மாட்டீங்க. செல்வராஜ் சொல்றாரு, வள்ளலார் சொல்றாரு, இந்த பிறவி, மனித பிறவி ஒரு மகத்தான வரப்பிரசாதம். அந்த பிறவிய இத மாதிரி லஞ்சம் வாங்கி போய் சொல்லி ஏமாத்தி திருடி 25 வயசுல கல்யாணம் பண்ணி 4 குட்டி போட்டு தலை நரைச்சி தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறி கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறரோட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி, பாதியெல்லாம் கிழவதான், எல்லாரும் நரைத்ததுதான், கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. 82 வயசாச்சு, தலை நரைக்கல இன்னும் எனக்கு. இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி எண்ணங்கள் மனதுல பதியிறப்ப உங்களுடைய செயல்பாடுகளை யாராலையும் தடுக்க முடியாது. காமராஜர் சீஃப் மினிஸ்டர் இருக்கப்ப வாங்கின சம்பளத்தை ஆத்துல விசி அடிச்சுட்டு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், என்னால மாடு மேய்க்க முடியும், ஏறு விழுத முடியும், தென்னை மரம் ஏறுவேன், இது மாதிரி என்னால குறைக்க முடியும், லஞ்சம் வாங்கி பொய் சொல்லி ஏமாத்தி திருடி என்னால வாழ்க்கை நடத்த முடியாது, இந்த வேலை வேண்டியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சம்பளத்தை ஆத்துல விசிறி அடிச்சேன். என்னுடைய சம்பளம் 150 ரூபா. இன்னைக்கு என்னுடைய பென்ஷன் 1,50,000. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை தேடி உணர்ந்தீங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, மனதை விரிவடையுங்க, படியுங்க, வாழ்க்கையை விரிவுபடுத்துங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு பேரங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் பேப்பர்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்காதீங்க, அது அவங்க முயற்சியை தடுத்துடும். அவன் ரோட்ல நிக்கட்டும், போய் பிச்சை எடுக்கட்டும், கஷ்டப்பட்டுட்டோம், வளரட்டும். நீங்க ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, அதை சந்தோஷமா அனுபவிங்க. போக டூர் போங்க. செல்வராஜ் சார் 10 நாளைக்கு ஒரு டூர் போயிட்டு இருக்காரு, எல்லா கோயிலும் போய் பாக்குறாரு. பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்காதீங்க,
அது வந்து நீங்க செய்யறது மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு. என்னுடைய அனுபவம் இது மாதிரி பல பல டாக்ல என்னால பேச முடியும். 12 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டாக் 30 வருஷம் ராணுவத்தில் பணியாற்றி இருக்கேன். என்னுடைய அனுபவம் வித்தியாசமானது. இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு பேரவை இருக்கிறப்ப அதுல நான் இன்னும் விரிவா வித் வீடியோ கிட்டத்தட்ட 10-15 வீடியோ வச்சிருக்கேன். எல்லாரும் போட்டு காமிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். நல்ல மாணவர்கள் மத்தியில டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன், அவங்களை சுத்தம் மாற்றி அமைக்க முடியும் என்னால. தாட்ஸ் ஆர் டைனமிக் அண்ட் வைட்டல். எண்ணங்கள் தான் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது. எண்ணங்களை சீரமைத்தால் வாழ்க்கை வளமாகும். இதுதான் நான் கொடுக்கிற மெசேஜ். தன்னாநல்லூர்ல வச்சிருக்க அகத்துணுதல் பூங்கா, நான் தான் தென் துருவத்துக்கு அதிகாரியா போறேன்னு சொன்ன பிறகு தன்னாநல்லூர் ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு தென் துருவத்தில் கொண்டு போய் இந்திய ஆதாரத்தை சுற்றி தூவினேன். -90 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். 1.5 வருஷம் அங்க இருந்தோம். பால், பழம், தயிர், காய்கறி இதெல்லாம் பச்சை காய்கறி பார்த்ததே கிடையாது. எல்லாம் டீப் ஃப்ரோசன், டீஹைட்ரேட்டட். அது மாதிரியான சூழ்நிலையில 1.5 வருஷம் இருந்துட்டு அங்கிருந்து ஒரு மொமெண்டோ ஞாபகத்துக்கு ஏதாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு வர நான் சில கல் எடுத்து வந்தேன். என்ன கல்லு? ஒன்னு 1 டன் 1.5 டன் வெயிட் உள்ள கல். 5 கல் எடுத்து வந்தேன். எல்லாரும் கேட்டாங்க, எப்படி இந்த கல் எடுத்து போவீங்க? 1.5 டன் வெயிட் உள்ள கல்லு யார் தூக்க முடியும்? உங்களால கிரேன் தான் தூக்கணும். போற இடத்துல எல்லாம் கிரேன் கிடைக்குமாட்டாங்க. கிடைக்கும். ஒரு இடத்துல எல்லாம் கிரேன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பொருந்தியவை. சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். புதிய மனிதர்களை கொண்டாந்து உங்க கண் முன்னால நிறுத்தும். அந்த கல்லு 15,000 கிலோமீட்டர் தாண்டி 7 கடல் தாண்டி இன்று சண்டாநல்லூர்ல என்னுடைய சொந்த நிலத்துல சுமார் 30 லட்சம் ரூபாய் என்னுடைய பென்ஷன் பணத்தை செலவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட நான் எப்படி கிடையாது, ஆர்டி கிடையாது, ஸ்டேஷன் கிடையாது. மாத பிகினிங்ல 1.5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகுது பென்ஷன்ல. மாத முடிவுல தாராளமா செலவு பண்றேன். வேலைக்கு எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கேன், செய்யறாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த அகத்தூண்டுதல் பூங்கா போய் பாருங்க. நீங்க இல்ல, உங்களுடைய இளம் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியினர் போய் பார்க்கட்டும். செல்ஃப் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு போட்டிருக்காது. தானே தன்னால் உயர்த்திக் கொள்ள வேண்டும். தாம் யார், நாம் யார், எமது யார், சொந்தம் யாருன்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு. அந்த மாணிக்கவாசகருடைய பாடல் போய் திருமந்திரம் படிங்க, திருவாசகம் படிங்க. எப்படிப்பட்ட செய்திகள்லாம் எடுத்து சொல்லுது அது. என்னுடைய மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசு. அதை நீங்க என்ன சொல்றது, சேத்துல விசிறி அடிச்சிடாதீங்க. வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.